காலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னொரு நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே கடந்த அரட்டையிலே இதை பற்றி கயக்கொண்டு தொடங்கினாங்க. இப்ப இந்த வளம மாதிரி நாங்கள் இந்த பொது வேட்பாளருக்கு பின்னுக்கே ஓடிட்டோம். வாயமாதான் இல்லைன்னா அதுல கேட்க வந்தது அந்த கடந்த அரட்டையில உண்மையா கேட்க வந்த விஷயம். இப்ப ஒரு கட்சி 2 இருக்குதுன்னு பார்த்தா அதுல இப்ப இந்த 3 இருக்குது, இப்ப இந்த 4 இருக்கு. அந்த ஒரு குழு திரும்ப 3 பேரோட வேலை செய்து அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முடிவுகள். இப்ப தமிழரசு கட்சி உண்மையிலேயே ஒரு பிரதான தமிழ் மக்கள் வடகிழக்கு தமிழர்களுடைய ஒரு பிரதான கட்சியாக பார்க்கப்படுது. அதுண்ட தீர்மானங்கள் தொடர்பாக அதுண்ட இப்ப கீழே இருக்கிறார்கள் மாறுறதுன்றது ஒரு சகஜமானது. இல்லாட்டில் சிலருக்கு ஈவன் பெரும்பான்மை எங்க தெற்கு கட்சிகள்லயே தலதாத்துக்குள்ள பதவிய எம்பி பதவியை ராஜினாமா செய்துட்டு வெள்ளோட வந்து அப்படி சில போல்ட் டிசிஷன்ஸ் கட்சி மாறுறதுன்றது அரசியல்ல நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை என்று அரசியல்ல சொல்றது. கட்சி மாறுறது இல்லாட்டில் ஒரு கட்சியில இருந்து கொண்டு வழியில ப்ரொம்டா நாங்கள் தெரிவிக்கிறதுன்றது வித்தியாசம். ஆனால் இங்க தமிழரசு கட்சியில இருக்கிற ஒரு குழு மட்டும் தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் சஜித்து ஆதரிக்கிறது ஒண்ணு, அதுக்கு நாங்கள் சஜித்தோட ஒப்பந்தம் செய்து நாங்கள் சஜித்தை ஆதரிக்கிற முடிவு எங்களுடையதுதான் என்று சொல்லி டிக்ளேர் பண்ணிச்சு. நம்ம இல்லாட்டில் அதை உரிமை கோரிச்சுனா பேந்து திடீரென்று பார்த்தா ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியா நல்லாட்சி கொடுக்கணும்னு சொல்லி அறிவிக்கிறான். அதுதான் போதான்னு பார்த்தா அந்த 2க்கு முடியான கேப்ல திடீரென்று பொது வேட்பாளருக்கு வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுத்து கொண்டு இருந்திருக்கிறான். அப்ப எனக்கு தெரியல அனுராகும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ தெரியாது. இது தூர இடங்கள்ல இருந்தெல்லாம் நெகோசியேஷன் நடந்து பட்டிகள் கைமாறி என்ற அளவுக்கு கிட்டத்தட்ட இந்திய தேர்தல் களம் மாதிரி அந்த பட்டிகள் கைமாறினது, அதாலதான் இந்த முடிவுகள மாற்றம், அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில மருமகனுக்கும் மாமியாருக்கும் இடையிலான வளருதுன்னு சொல்லி எல்லாம் ஒரு என்ன சொல்றது மேக்சிமம் குழப்பத்துக்கு இல்ல போயிருக்கிறது. அரசியல் போயிட்ட ஃபீல் சொல்லிருக்கிறேன். அப்ப என்ன நடக்குது தமிழரசு கட்சிக்குள்ள, என்ன நடக்குது? தமிழரசு கட்சியினுடைய அடிப்படை பிரச்சனையே அதான். உள்ள இருக்கிற பிரச்சனையே இந்த அணுகுமுறை தான் அங்க பிளவுகளுக்கான காரணமாக இருக்கு. அதுக்கு காரணமாக நான் பாக்குறது என்னன்னா, தமிழரசு கட்சியினுடைய பாரம்பரியமான இன்றைக்கு நாங்கள் தமிழரசு கட்சி தந்தை செல்வா உருவாக்கினார். அன்றைக்கு தந்தை செல்வாவினுடைய காலத்திலிருந்து அதை செய்து எல்லாம் பேசினாலும் அன்றைய கால பகுதியிலே இருந்த தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் என்று நீங்கள் இன்றைக்கெடுத்து எண்ணினீங்கள் என்ன விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். வயசு மூப்பும் ஒரு காரணம். அவர்கள் சரியான வயசு மூப்பா இருக்கலாம். மற்ற அடிமட்ட தொண்டர்களாக தமிழரசு கட்சிக்கு இருந்தவர்கள் என்று பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆல்மோஸ்ட் 60-70+ இருக்கிற ஆட்கள் தான். அப்ப அவர்களால இயங்கு நிலைக்கு செயற்படக்கூடியவர்களாக இல்லை. இப்ப கூட தமிழரசு கட்சியினுடைய தலைமை பீடம் என்பது வயோதிபர் மடம் என்று விமர்சிக்கப்படுற நிலைமை வந்துதான் இருக்குது. ஏனென்னா இடையில ஆட்கள் இல்ல. இப்ப வந்தவர்கள் எல்லாரும் எப்படி வந்தவர்களாக இருந்தால் 95க்கு பிறகு 2009க்கு பிறகு இந்த தேர்தலை இலக்கு வச்சு வந்தவர்கள் இருக்கணும். கட்சிக்காக வந்தவர்கள் அல்ல, கொள்ளைக்காக இல்ல. கட்சி இப்ப நான் கட்சியினுடைய ஒரு விசுவாசி, எனக்கு அந்த கட்சி என்னுடைய அப்பா அண்ணன் யாரோ இருந்த கட்சி, அதனால நான் அப்படி கூட வந்தவர்கள் அல்ல. எலெக்ஷனுக்கு ஆள் தேடி பிடிக்க வேண்டிய காலப்பகுதியில அப்ப தம்பி நீ வாரியான்னு கேட்ட போது வேட்பாளர் இதுல பேர் இருந்தா அசைலம் கேட்கலாம்ன்றதுக்காக பேர் கொடுத்த ஆட்களே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2011 நினைக்கிறேன் முதலாவது உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்த டைம்ல அந்த 35 வயசுக்குட்பட்டாக்கள் 30% வேணும் என்ற கட்டாயம், 50% வேணும் என்ற கட்டாயம். அப்ப அந்த கட்டாயத்தின் பேர்ல நிறைய பேரை வலை வீசி பிடிச்சு போட்டதெல்லாம் அதுல ரவாசி ஓடிட்டுதுன்னு, ரவாசி இல்ல 90% ஓடிட்டுதுன்னு 1-2 தான் அமைச்சு. மீதி ஆட்கள் எல்லாம் பதவிகளுக்காக வந்தவர்கள். சரிதானே? இந்த மாதிரி தான் இப்ப இருக்கிற கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்குது. சரிதானே? இது தமிழரசு கட்சிக்கு மட்டுமல்ல, ஏனைய கட்சிகளுக்கும் இதுதான் அடிப்படை. அவர்களுக்கு அதுவும் இல்லை என்று வச்சுக்கொள்ளுங்களேன். அடிமட்டத்துல இந்த மாதிரியான பெரும் இது இல்லை. ஆனா தமிழரசு கட்சிக்கு இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு கட்டுமானம் என்றது இருக்குது. அந்த கட்டுமானத்துக்குள்ள இருக்கிறவர்கள் கொள்கை ரீதியாக பயிற்றுவிக்கப்பட்ட உண்மையான தொண்டர்கள் அல்ல. ஆகவேதான் இந்த குழப்ப நிலையம் வருது.
அப்படி வந்திருந்தா அவர்கள் சரியோ கொள்ளையோ தலைவருக்கு பின்னால நிக்கிறதுக்கும் கொள்ளைய அந்த விமர்சனங்களை கட்சிக்குள்ள வச்சு கொள்றதுக்கு மட்டும் பழக்கப்பட்டிருப்பாரு. தலைவரும் அப்படி இல்ல தான் அடுத்த பின்னால வைக்கிற மாதிரி இப்ப பிரதானமான கேள்வியா இருந்து தலைவரை பற்றி அப்ப அதான் பேசுனேன். ஈவன் இப்ப நீங்க நான் அடிப்படையில என்ன சொல்றேன்னா, ஸ்ரீதரன் கூட கட்சியினுடைய அடிப்படை தொண்டராக இருந்து வந்தவர் அல்ல, எலெக்ஷனுக்காக கொண்டு வரப்பட்டவர். சுமந்திரன் அது மாதிரி ஒரு நேஷனலிஸ்டுகளால வந்து இடையில கொண்டு வரப்பட்ட ஒரு ஆள் சரிதானே. விக்னேஸ்வரன் அவன் கீழால வரும்போது அவரும் அப்படித்தான் கொண்டு வரப்படும். அப்ப நீங்க எப்படி ஒவ்வொருத்தரா எடுத்தீங்களா, இதுக்கு முன்னே இருந்த நாடாளுமன்றவர்களையும் மன்ற உறுப்பினர்களையும் சரி மற்றவர்களையும் சரி எடுத்தீங்களா, இவர்கள் எல்லாரும் ஒரு தேர்தல்ல ஒரு வாக்குகளை பெறக்கூடும் என்ற ஒரு அர்த்தத்தோட மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்க கொண்டிருக்கக்கூடும், ஒரு கொஞ்சமாவது நோன் ஃபேசஸ், தெரிந்த முகங்கள், அறிந்த முகங்கள், இவருக்காக சில வாக்குகள் கிடைக்கும் என்று கட்சியால அழைத்து வரப்பட்டு இருத்தப்பட்டவர்கள் சரிதானே. ஆக கட்சியினுடைய தலைமை, அதனுடைய கட்டமைப்பு, அதனுடைய தெரிவு முறைகள், அதனுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு அமைவாக தலைவரை மதிக்கணும் எடுக்கணும் என்ற விஷயங்கள் எல்லாமும் கூட அங்க ஒரு சரியான பயிற்றுவிப்பு நிலைக்குள்ளால வந்தது அல்ல. மற்றதுமே ஒருத்தருக்கும் யாப்பு என்ன, தமிழரசு கட்சியில யாப்பு என்ன சொல்றதுன்னு தெரியாதபடி எல்லாம் இந்த அளவு குழப்பம் இருக்கலாம். எல்லாரும் யாராவது ஒரு ஆள் கேள்வி கேட்டிருக்கலாம். கண்டிப்பா இல்ல கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் ஒத்துக்கொண்டுதான் அவர்கள் எல்லாம் போயிருக்கிறோம். கடைசியிலையும் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்காரு. சுமந்திரனே அது தன்னுடைய அறிக்கையிலையும் சொல்லியிருக்காரு, இன்னும் சொல்றாரு, கடைசி 25 பேரை கொண்டு வந்ததுல எனக்கு முரண்பாடு என்றாலும் கூட நானும் மோமெண்ட் ஏற்றுக்கொண்டுதான் அந்த தெரிவுக்கு போனான். இல்லை என்று இருந்தா நான் இல்லைன்னு மாட்டேன்னு வெளியில போய்தான் நான் வழக்கு போட்டுருக்கேன். இருந்து தோத்து போட்டு தோத்ததுக்கு பிறகு நான் அலாப்பல் ஆட்டம் எல்லாம் ஆடக்கூடாது. ரூல் பிக்ஸ்ட். நீங்க விளையாடுறதுக்கு முதலே உங்களுக்கு ரூல் பிக்ஸ்ட் ஆகியாச்சு. இந்த அடிப்படையில தான் விளையாட போறீங்க. இவ்வளவு பேர் எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் விளையாட நாலேஜ் இல்லாமல் வந்திருந்தால் வேறு இந்த எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் இதுல இருக்கணும். உள்ள கிரவுண்டுக்குள்ள 12 பேர் இருக்கணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு விளையாட. சொல்லக்கூடாது, அது ஒருத்தர் கூட நிக்கிறாரு, அவர் அதைத்தான் சொல்றாரு. அது மாதிரி அதனால நான் அதை எதிர்க்கல. என்ன நான் ஓமண்டு போனான், போனதுக்கு பிறகு நான் தோத்துட்டேன்ன்றதுக்காக இல்ல. கோட்ஸ்ல கொடுத்த விளக்கத்திலையும் கூட அந்த அதை அப்படித்தான் சொல்லி இருக்கிறேன். இதுல பிள்ளை இருக்குதுதான், அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா அது என்னுடைய வெற்றியை பாதிக்கவும் இல்லை. அந்த 20,000 நீக்கினா கூட நான் தோத்தவன் தான். அதனால எனக்கு அவருடைய வெற்றியில எந்த பிரச்சனையும் இல்லை என்ற மாதிரிதான் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். சோ இது போன்ற இப்ப அங்கே இருந்தே அந்த குழப்பங்கள் இதுகளை ஒரு கட்டத்துல சுமந்திரன் தான் தலைவர் என்ற மாதிரியான ஒரு நிலைமை இருந்தது. ஆனா அது அப்படி இல்லாம திடீரென்று மாறி போச்சு. துரோகிகள் இதுகளை நடக்கிறாரு. தேசியம் தன்னாட்சி, சுயாட்சி, சுய நிர்ணயம், இந்த மாதிரியான சொற்பதங்கள் இதுகளெல்லாம் ஓடி விளையாடி இன்றைக்கு இந்த தமிழரசு கட்சிக்குள்ள இந்த நிலைமை வந்துருக்கு. இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள சரியான தெளிவான தொண்டர்கள் இல்லாத ஒரு சூழல்ல கட்சியினுடைய தலைமைக்கு இருக்கிற சந்தேகங்கள் அல்லது அடிப்படை பிரச்சனையா இருக்கிறது என்னன்னா, வாக்குகளை திரட்டி நாங்கள் வெல்ல முடியுமா? இந்த ஜனாதிபதி தேர்தல் மட்டுமில்ல, நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு பின்னால வரக்கூடிய தேர்தல்கள் எல்லாம். அப்ப அதுக்கு அவர்களுக்கு இலகுவாக இருக்கிறது இந்த ஒற்றுமை கோஷங்கள்லாம். நீங்க மற்ற கட்சிகளை சொல்றீங்க, மற்ற கட்சிகளோட அது அந்த மற்ற கட்சிகளோடான ஒற்றுமை என்றதுதான் இங்க பிளவுக்கான காரணமாக இருக்கு. அடிப்படை பிளவுக்கான காரணமா இருக்கிறது. அவர்களோட சேர்கிறதா சேர வேண்டாம, தன்னால வெற்றி பெற முடியும், தனக்கான ஒரு ஆதரவு தளம் இருக்குது, தான் தனியே நின்றாலும் வாக்குகளை பெற்றுக்கொண்டு வெற்றி பெறுவன் என்று நம்புகிறவர்கள் இவர்களை விட்டுட்டு போடலாம் என்ற மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கணும். சரிதானே? அதுலயும் வெட்டி ஓடுறதுக்கு ஆட்கள் இருக்கணும்ன்றதை வச்சுக்கொள்ளுங்க. சரி, அது ஒரு தரப்பா இருக்கும்போது, இல்ல நாங்க சேர்ந்தோடினா எங்களுக்கான வாய்ப்பு கூட என்று நினைக்கிற ஒரு தரப்பும் இருக்கு. சரிதானே? நாங்க சேர்ந்து ஜனத்தை மாற்றின வேண்டாம், ஆனா அப்படி சேர்ந்து போன முறை தோத்தவர்கள்லாம் அப்படி நினைக்கிறோம். போன முறை சேர்ந்துதான் கூட்டமைப்பா தான் கேட்டவன். போன முறை கூட்டமைப்பா கேட்டுதான் நீங்க 3-2 தமிழரசு கட்சியில.
சரிதானே. யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் 3-2 வந்து கூட்டமைப்புல கேட்டுத்தான். ஆனாலும் என்ன நினைக்கணும், நாங்கள் திரும்பவும் கூட்டமைப்பாக கேட்டமாக இருந்தால் அஞ்சலுக்கெல்லாம் நினைக்கிறோம். இந்த மாதிரியான சிந்தனை போக்கு அவர்கள்ட்ட இருக்குது. இதுதான் இந்த பிளவுக்கான காரணம். இப்பவும் அதுதான். அப்ப இப்ப என்ன ஆகுது உள்ளுக்குள்ளே என்றால், சஜித்தை ஆதரிக்கிறதான ஒரு முடிவு எடுக்கப்பட்டாச்சு. இந்த முடிவு எடுக்கிற கூட்டத்துக்கு மாவை சேனாதிராஜா போயில்லை. அந்த கூட்டம் அறிவிக்கப்படுது அவருக்கு. அவர் கடைசி வரைக்கும் அந்த கூட்டத்தை பிற்போடுங்கோண்டோ அல்லது அந்த கூட்டத்துல நீங்கள் என்னென்ன விஷயங்களைத்தான் பேச வேணுமென்றோ எந்த அறிவித்தலும் கூட்டத்தை கூட்டுகின்ற செயலாளருக்கு சொல்லவில்லை. சரிதான். அவர் ஒரே ஒரு தகவல்லாம் சொல்லுறாரு, என்னன்னா, எனக்கு உடல்நல குறைவு, மருத்துவர்கள் என்ன நடமாட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறதுனால நான் கூட்டத்துக்கு வரையில்லை. அப்ப நீங்க கூட்டம் நடக்க போகிற அன்றுக்கு முதல் நாள் மாலையில இந்த மாதிரி ஒன்றை சொன்னால், நீங்க தெளிவான அறிவுறுத்தல் ஒன்றை கொடுக்கலன்னா கூட்டம் நடக்கத்தான் செய்யும். கூட்டம் கூட்டியாச்சு. சொல்லு. சரி. 2வது அம்சம், அப்படி நீங்கள் இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது என்று நினைச்சிருந்தீங்கன்னா இதை நிறுத்துங்கோ, நாளைக்கு கூட்டம் வேண்டாம், இந்த கூட்டத்தை ஒரு 4 நாள் ஒத்தி வைங்கோ, நான் கலந்து கொள்றேன் என்று ஒரு தெளிவான அறிவுறுத்தல் சொல்லி இருக்கணும். அப்ப செயலாளர் அதை அறிவிச்சிருப்பார், அல்லது ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். இல்ல செயலாளர் உங்களுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லியிருப்பார், மற்றவர்கள் மாட்டோம்னு சொல்லினோம்ன்றோ அல்லது சரி இந்த நாளுக்கு அதை பின்போடுவோம் சொல்லி இருக்கணும். அதுவும் நடக்கல. இதை நடக்காம விட்டதுக்கு பிறகு நீங்கள் வரமாட்டீங்கள் என்று தெரிஞ்சு கொண்டு அவர்கள் கூட்டத்தை கூட்ட போகிறார்கள், கூட்டம் நடக்கத்தான் போகுது என்று தெரிஞ்ச போதாவது, கூட்டம் நடக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னராக நீங்கள் செயலாளருக்கோ அல்லது கூட்டத்துக்கு தலைமை தாங்க போற சிரேஷ்ட துணை தலைவருக்கோ அழைப்படுத்து, இந்த கூட்டத்துல இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க வேண்டாம் என்றோ அல்லது இந்த மாதிரி ஏதோ ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்க வேணும். தலைவராக உங்களுடைய பொறுப்பு அதுதான். இது எதையும் செய்யாம நீங்கள் இருந்து போட்டு அந்த முடிவெடுக்கிறதுல என்ன நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள இல்லை என்று கோபப்படுறதுல அர்த்தம் இல்லை. ஓகே. ஆனா அவர் கோபப்படுறதுக்கான நியாயம் ஒன்று இருக்குது. என்னன்னா, அவர் தலைவராக இருக்கும்போது அவருடைய பாரம்பரிய பழக்கத்துல சம்பந்தன் ஐயா தலைவராக இல்லாத போதும், கட்சியினுடைய தலைவராக இல்லாத போதும், சம்பந்தர் ஐயா இல்லாமல் கட்சியினுடைய எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு மாவை சேனாதிராஜா தலைவராக அனுமதித்தது இல்லை. இது அவருடைய பாரம்பரியமான அவருடைய பண்பியல். சரிதானே. அவர் எதையாவது முடிவு எடுக்கிறதாக இருந்தால் அந்த கூட்டத்துல இல்ல ஐயாட்ட கேட்டு அவருடைய அறிவுறுத்தலை பெற்றதுக்கு பின்னர் ஆக அதே வழிமுறையை தன்னுடைய சிஷ்ய பிள்ளைகளோ அல்லது இன்றைய நிர்வாகிகளோ பேணுவார்கள் என்று அவர் எதிர்பார்த்திருக்க கூடும். இதுக்கு தான் நான் சொன்னேன்னா, தே ஆர் நாட் அ ப்ராப்பர் பொலிட்டிஷியன், இல்ல பார்ட்டி மெம்பர். அப்ப அவர்களுக்கு அது அதை பற்றி அவர்களுக்கு சிந்தனை வர இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பீடத்துல இருந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் அந்த மாதிரி வந்தவர்கள் அல்ல. எதனால கொண்டு வர யோசிச்சிருக்கலாம் தானே. அந்த கூட்டத்துல இந்த முடிவுகள் எடுக்க கட்சி தலைவர் தான் இருக்க கூடாது என்றதுக்காக பர்பஸ்லி அவாய்ட் பண்ற, நாங்கள் பிரெயின் அவரை கொண்டு சங்கடத்துக்குள்ள உள்ளாக்குவான். ஆனா இப்ப மாவை சேனாதிராஜாவினுடைய தரப்பில இருந்து நீங்க பார்க்கும்போது இதுதான், நான் இல்லை என்றால் அவர்கள் இந்த கூட்டத்துல முடிவு எடுக்க மாட்டார்கள். இன்னும் நான் எடுக்கிறேன் இல்லையே, சம்பந்தரையா இல்லைன்னா அது தெரியும் தானே அப்படி என்றுதான் அவர் எதிர்பார்த்து. அவருடைய உள்நோக்கம் என்னன்னு சொன்னா முடிவு எடுக்க கூடாதுன்றதுக்காக இல்ல, அவர் அப்படி அப்படி நினைச்சிருக்கிறார். இன்றைக்கு இந்த முடிவு அவர்கிட்ட இருந்து அந்த கூட்டம் முடிஞ்சோன்னு நீங்க இப்படி ஒரு கூட்டம் நடத்தி இருக்கீங்களா, அதுக்குள்ள உள் வீட்டு பேசினா இதுதான் பிரச்சனை. உண்மையா ஓகே. மாவை சேனாதிராஜா அதுல ஒரு முரண்பட்ட நிலைமைய சொல்லிட்டு இப்ப இந்த அடுத்த நாள் அவர் சரண்டர் ஆயிட்டார். கட்சி முடிவுக்கு நான் ஒத்துக்கொள்றேன், இதுதான் கட்சி முடிவு, இது நாங்கள் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் செய்யணும்ன்றதை பற்றி வருங்காலங்கள்ல பார்க்கலாம். நள்ளிரவே ஒரு அழைப்பு வந்ததுனால அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வர வேண்டியதா போச்சு. பட்டிமார் மலைநாட்டுல இருந்து வந்த அழைப்பு, மலைநாட்டுல இல்ல கொழும்புல இருந்து வந்த அழைப்புன்னு தான் நினைக்கிறேன். கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில நாங்கள் ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியாதுன்றதுனால
இதுகளை குறிப்பிட விடுவோம். ஒரு கதை என்ன வச்சுக்கொள்ளுங்க. இந்த கதை என்னன்னா, ஒரு 4-5 பேர் இங்க இருந்து போயிருக்கணும். அவர்கள் போய் சஜித்தை சந்திச்சிருக்கணும். சஜித்துக்கு உங்களுக்கு நாங்கள் கட்சியினுடைய ஆதரவை பெற்று தருவோம் என்று சொல்லி, ஒரு கட்சியினுடைய ஆதரவை பெற்று தருவோம் என்று அவர்கள் தாங்கள் சார்ந்த கட்சியினுடைய ஆதரவை பெற்று தருவோம் என்று சொல்லி அவருக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கணும். சரிதானே? கொடுத்து நாங்கள் உங்களுக்காக வேலை செய்வோம் என்று சொல்லியிருக்கு. அதன் அடிப்படையில கட்சியினுடைய சஜித்தினுடைய கட்சியினுடைய தேர்தல் செலவுகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கிட்ட சஜித் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு சொல்லிவிட்டதன் அடிப்படையில அவர்களுக்கு பணப்பட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணப்பட்டியில கொடுக்கப்பட்ட காசு, வாங்கி கொண்ட காசுக்கு விசுவாசமாக இதுல போய் சந்தித்த ஒருவருடைய கடை ஒன்று இருக்கு. சரிதானே? அந்த கடைக்கு பின்புறமாக தேர்தல் அலுவலகம், சஜித்தினுடைய தேர்தல் அலுவலகம் என்று வாங்கினதுக்கு கணக்காட்டம். அதனால அவருடைய தேர்தல் அலுவலகம் என்று ஸ்டிக்கர்களும் இதுகளும் ஒட்டப்பட்டு இருக்குது. அது பிறகு தென்மராட்சியில அந்த கடைக்கு பின்னால தென்மராட்சியில அந்த மாதிரி ஒரு இது ஒட்டப்பட்டிருக்கு. அது ஒட்டப்பட்டதனுடைய அனுமதிக்கப்பட்ட அளவுகளுக்கு மேல போனதாக இதண்டு போலீசார் அதுல போய் பிரச்சனைப்பட்டிருக்கு. பிறகு கட்சிக்குள்ளேயே இருந்த சிலருடைய செல்வாக்குகளை கேட்டு பெற்று பிறகு போலீஸ் அந்த அளவுகளுக்கு ஏற்ப நீங்கள் வேணுமெண்டா சட்ட ரீதியா நடவடிக்கை போயிருக்கு. இல்ல கதை போலீஸ்காரர் வந்து அதை நீங்க அப்படின்னா அதுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவுகள்ல இந்த இதுகள் எல்லாத்தையும் மாற்றுங்க, பேனர்கள் அந்த வச்சிருக்கிற போட்டுகள் எல்லாத்தையும் மாற்றுங்கன்னு சொன்னதன் அடிப்படையில பிறகு அதை எதெல்லாம் மாத்திக்கிட்டு வச்சு இருக்கிறோம். இங்க இப்ப இந்த வாங்கின பணத்துக்கு ஏற்ப ஒரு பணத்துக்கு கணக்கு காட்ட ஒரு அலுவலகம் அங்க இயங்குது. இது நான் கேட்கறது காகம் இருக்க பணம்பலம் விழுந்ததா இல்ல இந்த கட்சி கூட்டம் காகம் இருக்க பணம் அதுக்கும் அவர்கள் போய் சந்திச்சதுக்கும் அவர்களுடைய இங்க முடிவெடுப்பின அவர்களுக்கு தெரியாது. தெரியாது. சரி. ஆனா இந்த கதை வெளியில வந்துச்சு. சரிதானே? அது அவையெல்லாம் வெளியில இல்ல அது வெளியில வந்துச்சு. எடுக்கப்படின கட்சிகளுக்குள்ள பரதரப்புகள் இருக்கு. மத்திய குழு கூட்டத்துக்கு போன் ஆன் பண்ணி வெளியில கேட்கறதுக்கு விட்டுட்டு இருக்கிற கூடிய ஆட்கள் இருக்கிற கட்சியில இந்த படம் வெளியில வராம இருக்குமே. அஜித்துக்கே ஒபிஷியலுக்கு முதலே போய் சேர்ந்ததுன்னு சொல்லி தகவல் தெரியும். உத்தியோகபூர்வமா கட்சி அறிவிக்க முதலே அஜித்துக்கு தகவல் தெரியும் சொல்லி அது முடிவு எடுத்ததுக்கு பிறகு கட்சி முடிவு எடுத்துட்டு பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்ன அவசரப்பட்டு அவருக்கு சொல்றது என்றது வேற. இது அப்படி எல்லாமே இல்ல. இது இவர்கள் போய் சந்திச்சதுக்கும் கட்சி எடுத்த முடிவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இத்தனைக்கும் கட்சிக்குள்ள ஒரு தாராரோட இந்த தரப்புகள் முரண்படுற தரப்புகள் தான். முடிவெடுத்த குரூப்போட ஒத்தே போகாத ஆட்கள் தான். 2020 தொடங்கின நீதிமன்றங்கள் வரைக்கும் எல்லாம் போய் நீதிமன்றங்கள்ல இருக்கக்கூடிய சண்டைகள் தரப்பு. இந்த தரப்பு செய்த இந்த வேலை வெளியில தெரிய வந்த உடனே இவர்களுக்கு அது ஒரு தர்ம சங்கடமாக போச்சு. இவர்கள் அதை முதல்ல எப்படி சமாளிக்க வழிகிட்டுச்சுன்னா, அந்த போய் சஜித்த தந்தித்த தரப்பு இருக்குதானே, அதுக்குள்ள இருக்கிற ஒருத்தர் ஒரு இணைய பத்திரிகை ஒன்று நடத்துறார். அந்த பத்திரிகையில நாங்கள் செய்ததுனாலதான் கட்சியை என்ன முடிவு எடுத்ததுன்ற மாதிரி ஒரு கிளைமிங் நியூஸா அதே படத்தையும் போட்டேன். வழியில வந்துட்டது, இனி என்ன செய்யறதுன்ற ஒரு பதட்டத்துல அந்த மாதிரி ஒரு கிளைம், அதாவது எல்லாம் எங்களுடைய பங்கு பண்ணி அது வேற பிரச்சனையா போச்சுதா. சரிதானே? அப்ப அது பிரச்சனை ஆயின உடனே இவர்கள் என்ன பாக்கணும்னா, ஐயோ இப்ப எல்லாம் பிரச்சனையா போச்சு, தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்குது, இங்க எல்லாம் குழப்பப்படுது, விமர்சனங்கள் ஆகுது, சிக்கல் இருக்குது, அப்படி இப்படி. இப்ப என்ன செய்யறது, எது செய்யறது என்ற குழப்பத்துல முதலாவது என்ன நடக்குதுன்னு, இந்த கூட்டி கொண்டு போன தரகரா இருக்கக்கூடிய புலம்பெயர் வர்த்தகரை பலிக்கடாவா ஆக்குறது. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவர்தான் கூட்டி கொண்டு எல்லாம் செஞ்சு போட்டார். வாங்க ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு போவோம்னு கூட்டி கொண்டு போயிட்டு சந்திக்க அந்த மாதிரி எங்களுக்கு தெரியாது. சும்மா போனாங்க, போன இடத்துல இப்படி நடந்து போச்சு. அதெல்லாம் அவர்தான், அவர் தான் இதெல்லாம் செய்தார் என்று முதல்ல அவற்றை தலையை உருட்டியாச்சு. அப்ப அப்படி தலையை உருட்டினதை மட்டும் நம்ம அப்படி சொல்றதை மட்டும் நம்ம போறது இல்லை தானே. அதுக்காக
அதுதான் நான் என்று காட்டுறதுக்காக போய் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக களத்துல இறங்கி நோட்டீஸ் கொடுத்து புலட்டனுடைய ஆட்கள் இறங்கி அந்த வேலைகள் செய்த போது தானும் போய் அவர்களோட கூட நின்று அந்த வேலைகளை செய்து செய்து ஏண்டா இப்ப நீங்க சும்மா வெறுமனே சொல்லி இப்ப பாருங்க நம்புங்க ஐயா, நான் உங்களுக்கு தான் அந்த நேரமா பார்த்து ஜனாதிபதி போய் அப்படி நிரூபிக்க வேண்டிய தேவை அமைக்கிறதுன்னா அந்த நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களோட முரண்பாடு வந்த ஆரம்ப கட்டத்துல சப்போர்ட் பண்ணினாக்கெல்லாம் பொது வேட்பாளர் நிக்கலாம் அந்த மாதிரி உள்ளுக்குள்ள தொகுதிக்குள்ளன்றதும் இன்னொரு பிரச்சனை இருக்கு. தங்களுடைய பகுதிக்குள்ள அந்த வேலை நடக்கும் போது தாங்கள் வெளியில நின்றோம் என்ற மாதிரி நின்றா எல்லா அரசியல் கணக்குகள் எல்லாம் சேர்ந்தது. துரதிருஷ்டவசமாக அன்று மாலையே என்ன ஆயிட்டுது என்றால் ஒரு பாக்கெட் மீட்டிங் மாதிரி ரணிலோட ஒரு இது அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது. அது துறைசார் நிபுணர்களுடனான சந்திப்பு என்று சொல்லப்படுது. உண்மையில அந்த மீட்டிங் என்னன்றது தெரியல. ஆனா அந்த மீட்டிங்ல எடுத்து வெளிவிடப்பட்ட ஒரே ஒளிப்படமா இருக்கிறது ஒரு பக்கம் மாமியாரும் ஒரு பக்கம் மருமகனும் இருக்கிற படம் தான் வந்தது வெளியில. முதலாவது ஐஸ்கிரீமோட ஒரு மீட்டிங், இப்ப டீயோட ஒரு மீட்டிங். இது டீ மீட்டிங். ஓகே. அப்ப அந்த மீட்டிங் எப்படி இவர்கள் போனார்கள் என்ற கேள்விக்கு அந்த மீட்டிங் துறைசார் வல்லுநர்களால ஒழுங்குபடுத்தப்பட்டதாகவும் அப்படிப்பட்ட ஒரு துறைசார் வல்லுனர் இந்த மாமியாருடைய மகளாகவும் மருமகனுடைய மனைவியாகவும் இருக்கக்கூடிய ஆளுடைய நண்பர் ஒருவரால துறைசார் வல்லுநர்களுடைய கூட்டத்துக்கு இந்த மாமியார் மருமகள் எப்படி போயிருப்போம். அவருடைய நண்பர் ஒருவரால ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இவர் ஒரு பெண் ஆளுமை அப்படி என்ற அடிப்படையிலையும் அழைக்கப்பட்டார். நான் இந்த விளக்கங்களை சொன்னாலுக்கு கேட்டுனான்னா என்னதுக்கு கூப்பிட்டு முன்னுக்கு இருத்தி வச்சிருக்கீங்க பக்கத்துல ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்னா நீங்க பக்கத்துல போய் இருக்க முடியாது. இல்ல எனக்கு துறைசார் ஆளுமைகளோட கூட்டம் ஞாபகம் இருக்குது. இப்படி சொல்லி போன முறை நினைக்கிறேன் சஜித் வந்திருக்கேக்குள்ள ஒரு கூட்டம் இங்க ஒரு விருந்தினர் விடுதியில ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அப்ப திடீர்னு நாங்கள் அந்த விருந்தினருக்கு வேறு ஒரு அலுவலா போற இடத்துல நானும் என்னுடைய நண்பரும் மேல இப்படி துறைசார் ஆளுமைகளை சந்திக்கிறோம், நீங்கள் ஒருக்கா போங்களை நின்று போனா 6 மணிக்கு நாங்கள் போனது 7 மணிக்கு 6 மணிக்கு மீட்டிங்னா இப்ப இல்ல இன்னும் வேற இல்லை அப்படின்னு சொல்லி மேல போனா ஜேஜின்னு கூட்டம். சரி, இவ்வளவு துறைசார் ஆளுமைகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கான்னு யோசிச்சுட்டு இல்ல நாங்கள் இதுக்கு பொருத்தமா இருக்க மாட்டோம், இவ்வளவு கூட்டத்துக்குள்ள நாங்கள் பொருத்தமா இருக்க மாட்டோம். கீழே 8:30 நாங்கள் வெளிக்கிட்டு வர வரைக்கும் சஜித் வேற இல்லை. மேல துறைசார் ஆளுமைகள் கூட்டமா வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு கூட்டமா கூட இருந்திருக்கலாம். ஆனா என்னன்னா அந்த கூட்டத்தை பற்றி இன்னுமே அந்த படங்கள் வரையில முன்னால யார் இருக்கணும்ன்ற படம் வரவே இல்லை. ஆனா இப்படிதான் விளக்கம் சொல்லப்படுது அவர்களுடைய தரப்புல. இந்த கூட்டத்துக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரியும் இது. ஆனா துறைசார் வல்லுநர்களை கூப்பிட்டு ரணில் அப்படி என்னதான் தேர்தல் காலத்துல பேசியிருப்பாருன்னு எனக்கு விளங்கல. அதிகாரிகள் வர இல்லாம ஜனாதிபதியா பேசியிருந்தா கூட அதிகாரிகள் மினிமம் அதிகாரிகள் இருந்திருக்கணும். ஜனாதிபதி அதை கேட்கல. என்ன அபிவிருத்தி திட்டங்கள் இப்ப அதுல அந்த தென்மராட்சி 2 பிரதேச செயலகங்களாக பிரிக்கிறத பற்றி அவர்கள் பேசினார்கள். அப்படி அவர் கோரிக்கையை முன் வச்சது என்ற அதாவது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை என்று அவர்களால் விளக்கம் சொல்லப்படுது. நான் இந்த விளக்கத்தை சொன்னவருக்கு நான் திரும்ப கேட்ட கேள்வி அது இல்லாமலே இருக்கட்டும். ஆனால் இந்த தருணத்துல உங்களை கூப்பிட்டு இருத்தி வச்சு சந்திச்சு அதை ஒரு படமாக எடுத்து வெளியிடுறதுக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு என்ன நோக்கம் இருக்குது என்றதையாவது புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருந்தால் நீங்கள் அரசியலோட இருக்கிறீர்கள் என்றதான் என்னுடைய கேள்வி. மட்டும் இல்ல அப்படி ஒன்றும் உங்களுடைய கோரிக்கையை செவிமடுக்கிறதுக்கு இந்த டைம்ல ரணில் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருப்பாரான்றது இல்லதானே? இல்ல. இது ஒரு பக்கத்துல முடிஞ்சுதா? மாவை சேனாதி ராஜாவை தமிழரசு கட்சியினுடைய தலைவரான மாவை சேனாதி ராஜாவை ரணில் விக்ரமசிங்க அவருடைய வீடு தேடி போய் சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக தமிழ் பத்திரிகைகள் தமிழ் ஊடகங்கள்ல ஒரு செய்தி வந்திருக்கு.
போனார், சந்திச்சார், அவர் ஆதரவு தெரிவித்தார், அப்படி வெள்ளத்துக்கு வாழ்த்து தெரிவித்தார் என்ற மாதிரி, வாழ்த்துல ஆதரவே தெரிவித்தார் என்ற மாதிரி எல்லாம் சில இதுகள் எல்லாம் முன்கூட்டி வந்ததெல்லாம் அப்படித்தான். நாங்கள் தான் வாழ்த்து தெரிவித்தார் என்று போட்டு நாங்கள் அதை முழுமையாக பார்த்ததுக்கு பிறகு நாங்கள் போட்டதுக்கும் இதுக்கு முதல்ல வந்த செய்திகளுக்கும் வித்தியாசங்கள். ஆனா நான் சிங்கள ஊடகங்கள் சிலவற்றில தகவல்கள் எப்படி இருக்குதுன்னா, சில அது ஓரளவுக்கு சஜித் ஆதரவு ஊடகங்களாக இருக்கலாம். அதுல வந்த தகவல் என்ன என்றால், மாவை சேனாதிராஜாவை தன்னுக்கு இந்த கட்சிக்குள்ள ஒரு பிளவு இருக்குது என்ற மாதிரி இருக்குது தானே, அதனால மாவையே தன்னுடைய கூட்டத்துக்கு வருமாறு ரணில் ஒரு அழைப்பு விடுத்ததாகவும், ஆனால் தான் அப்படி வரமாட்டேன் என்று மாவை மறுத்துட்டார் என்றதுக்கு பிறகுதான் அவரை போய் வீட்டுல மாவை ரணில் விக்ரமசிங்க சந்திச்சிருக்கிறார். இதுக்கு முதல்ல இன்னொரு விஷயமும் இருக்குது. சஜித் இங்க வந்த போதும் மாவையை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்கிறார். ஆனா தனக்கு உடல்நல குறைவு, பயணிக்க வேண்டாம் அல்லது வெளியில நடமாட வேண்டாம் மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறதுனால தான் சந்திக்க விரும்பவில்லை என்று அவர் இப்ப அந்த சந்திப்பு வேண்டாம் என்ற மாதிரி அவர் பதில் சொல்லி. அதுக்கு பிறகு சஜித் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸை இங்கே இந்த தீர்வு அதுகள் சம்பந்தமாக சில சந்திப்புகளுக்காக ஒரு வார காலம் யாழ்ப்பாணத்துல இருந்து வச்சுட்டு போன காலப்பகுதியில அவரும் பீரிஸும் சேனாதிராஜாவை சந்தித்து பேசுறதுக்கு ஒரு நேரம் கேட்டிருக்கிறார். அதுக்கும் அவர் தன்னுடைய உடல்நல குறைவை காரணமாக சொல்லி அதையும் அந்த சந்திப்பையும் தவிர்த்திட்டார். அதனால ரணில் விக்ரமசிங்கவனுடைய தன்னுடைய மேடைக்கான அழைப்பையும் அவர் இந்த உடல்நலக்குறைவு காரணத்தை சொல்லி நிராகரித்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி நிராகரிக்கப்பட்ட உடனே சரி, நீங்க உடல்நலவு குறைவுன்னா அவர் விக்னேஸ்வரனைய வீட்டுல போய் பார்த்தால் இல்லையா ரணில்? அப்ப அவரோட பெரிய கட்சியை இந்த மாவை சேனாதிராஜாவை வீட்டுல போய் பார்க்காம இருக்க முடியுமா? அதனால நான் வீட்டுல பார்க்கணும்னு சொல்லி இருக்க கூடும். வீட்டுக்கு வந்தவரை வாங்க வரவேற்று, அது ஒரு நாட்டின் ஜனாதிபதி என்றதுனால அவருக்கு மரியாதை செய்கிறது என்றது ஒரு விருந்தோம்பல் பண்பு. பொதுவாகவே மாவை சேனாதிராஜா அவர்கிட்ட அந்த வீட்டுல வீட்டுக்கு வந்த விருந்தாளியாக வர்ற ஒருத்தர் மரணோகம் நடக்கக்கூடாது என்ற பண்பியல்பு இருக்குது. எல்லாருமே அவர் அது கட்சியில வேற சிலர் தங்களுடைய வீடுகளுக்கு வந்தவர்கள் வரும்போது சிலர் கொஞ்சம் ஹாஷா, அரசியல் தானே எல்லாரும் அரசியல்வாதிகளா இருக்கும்போது ஹாஷா பேசின போது கூட அவர்களுக்கு சொல்லி இருக்கிறாராம், உங்களோட வீட்டுல வச்சு இந்த மாதிரி நீங்க பேச, ஏன்னா அவர் உங்களோட வீட்டை தேடித்தான் வந்திருக்கிறார். அப்படி வந்திருக்கும் போது நீங்க இந்த மாதிரி எல்லாம் அவரோட பேசக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லிங்க. அது அவருடைய ஒரு பண்பியல்பா இருக்கிறதுனால அவர் கூப்பிட்டு இதான்றார். பட் அது முடிஞ்ச அவர் சொல்ற பேச்சு அந்த ஒரு 3-4 நிமிஷம் இன்டர்வியூ ஒன்று கொடுக்கிறார் செய்தியாளர்களுக்கு. அதுலயே அவர் நடுவுல சொல்றார், நான் சந்திக்கிறதுக்கு ஓமன் இருக்கிறேன்ன்றதுனால அவர் தனக்கு ஆதரவான்னு நினைத்து கொள்ள கூடும். அதையெல்லாம் நாங்கள் இதாண்டு கொண்டிருக்க தேவை இல்லத்தானே என்ற மாதிரி நான் ஆதரவு இல்லை என்று தெளிவாக சொல்ல இல்லை. அதே நேரம் அவர் ஆதரவுன்னு நினைத்துக் கொள்ளக்கூடும். அதுக்கு நான் என்னைகிறது இல்ல தோணிலையும் அவர் பதில் சொல்றேன். அப்ப அவருடைய நிலைப்பாடு இப்ப ரணிலை சந்தித்ததுனால மாறிட்டது இல்ல. அதுல குழப்பம் அவ்வளவு டவுட் பட்டிருக்க மாட்டோம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு கட்சியின் தலைவர், நாட்டின் ஜனாதிபதி வீட்டை வரைக்குள்ள இறந்தோனும் அவர் கண்டெஸ்ட் பண்றாருன்னா அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கும். இந்த டீ மீட்டிங் நடந்திருக்காட்டி உடவியலாளரும் சரி மக்களும் சரி இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வாக்கினோம். மாமியாரே மருமகனையும் இங்க ஹோட்டல்ல வச்சு சந்திக்கிறார், சம்பந்திய போய் வீட்டுல சந்திக்கிறாருன்னா பட் அதுல மாவையினுடைய மகன் கலையமுதன் ரணில போய் சந்திக்கிறதுக்கு அவர் நான் ஏற்கனவே சஜித்தை தந்துட்டார். சஜித் சொல்லிட்டீங்க, சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அது வேற கதை, இது தகவல், அது ஒரு நடந்த கதை. எல்லாம் வருது இதுல, இது ஃபேக்ட். இதுக்கு ஆதாரமா படங்கள் எல்லாம் இருக்கு, அவர் அதை மறக்கல. நம்பிக்கையில அதுல யாரோ போயிருக்கலாம், பட்டி வாங்கி இருக்கலாம். அந்த படங்களோட இல்லதானே இருக்கலாம். அது ஆதாரம் நேரடியா கையில கொடுத்தவர் நான் கொடுத்தேன் சொல்லும் போது அந்த அது சாட்சியம் அதெல்லாம் இருக்கலாம், இல்லாம ஒன்றும் இல்ல. இந்த சீனுக்கு தேவையில்லை, சீனுக்கும் தேவையில்லை, பக்கத்துல இருக்கட்டும். சரி, என்ன
ஏன்னா நீங்க இப்ப போய் வழக்கு போட்டீங்கன்னா தூக்கி கொண்டு வந்து இந்த எல்லாத்தையும் இதை கிளற வலிக்கிட்டா கணக்கு கிளற வேண்டி இருக்குன்னு எல்லாம் ஏற்கனவே நாடுறதுக்கு மேல இனிமேல் நாங்கள் நாரடிச்சு கொண்டிருக்கணும் அவசியம் இல்லை என்றபடி அதை விட்டுட்டு இது வந்து இவர் போய் இவரும் நான் நினைக்கிறேன் புதிய சுதந்திரன் இதெல்லாம் நடத்துற சாவச்சேரியில லவ்லி கிரீம் ஹவுஸ் ஒரு இது வச்சிருக்கக்கூடிய அவருடைய பேர் கலானி. அவர் மற்றது தமிழரசு கட்சியினுடைய இளைஞரணியை சேர்ந்தவர் என்று சொல்லி சுமந்திரன் எதிர்ப்பாளராக தன்னை அடையாளப்படுத்துற குணாளன் என்று தீபகத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன். அவர் அந்த மாதிரியான சிலர் போய் சஜித் பிரேமதாசவை சந்திச்சிருக்கிறோம். அந்த படங்கள் எல்லாம் வெளியில வந்தது. அது வெளியில வந்ததுக்கு பிறகு கலையமுதனுக்கு ஒருவேளை அவர் சஜித்தோட தன்னை அடையாளப்படுத்துகிறார்களோ என்ற ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனா அதுல அப்படி யோசிக்க தேவையில்லை. நீங்கள் கட்சி முடிவெடுத்திருக்கு இல்ல, கட்சிக்கு முடிவெடுக்கிறதுக்கு முதல் போய் சந்திச்சார். அதுக்கு விளக்கம் சொல்லல என்றதுனால இப்ப தான் அப்படி ஒருத்தருக்கு ஆதரவுன்ற மாதிரியான ஒரு எண்ணப்பாங்கு மக்கள்கிட்ட தோண்ட வேண்டாம்னு நினைத்திருக்க கூடும். அதனால அவர் அந்த சந்திப்புக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள், ரணிலோட சந்திப்புக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பும். ஏன்னா அந்த படம் தனியே அது வெளியில வந்ததுலயும் ஒரு டவுட் இருக்கு, அது யார் வெளியில விட்டது. அது ஒரு ப்ராப்பரான கேமராவில் எடுக்கப்பட்ட படம் அல்ல. ரணிலோட ஒரு தெளிவான ஒரு தொழில்நுட்ப புகைப்பட ஒளிப்பட கலைஞர்கள் ஒரு மீடியா டீம் ஒன்று எப்பவுமே இருக்கும். அவர்கள் எடுத்து வெளியிடுற படங்கள் வந்து அது மிகத்தரமான படங்கள். இது அப்படி இல்லை, ஒரு போன்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். சரிதானே? அப்ப இந்த படம் யார் வெளியிட்டது என்று கேட்டா அது ஒரு இது இருக்கு. அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது கலையமுதன் தான் ரணிலோட இருக்கிற படங்கள் வெளியில வர்றதையும் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக தான் பரம்பரை செய்கிற படங்கள் வெளியில வர்றதையும் ஊக்குவிச்சிருக்கிறார். அல்லது அது தேவையாக இருக்கலாம் என்றது அவருடைய ஒரு தரப்பு. நான் சஜித்துக்கு மட்டும் ஆதரவு என்ற நிலைப்பாடு அப்படி இல்லை. இந்த அரசியல் களத்துல தேர்தல் காலத்துல தேர்தல் வேட்பாளர்கள் எல்லாரையும் நாங்கள் சந்திக்கிறோம், பேசுறோம் அப்படி என்ற மாதிரி அதை பொதுமைப்படுத்துற ஒரு நிகழ்வாகவும் இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்குதுன்றதுதான் அதுல. ஆனா அது நான் சொல்றது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கலாம் என்றது. அதை எல்லாரும் அப்படியே தான் பார்க்கணும் என்ற எந்த நியதியும் அப்படி இருக்கணும் இல்ல. அது தெரியாத உண்மைகளை பேசலாம், தெரிஞ்ச உண்மைகளை பேசலாம். இது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கலாம். திடீரென்று இப்படி மாறி மாறியான ஒரு சந்திப்புகள் அவர் அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஆதரவாக இல்லை என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குறது அவருடைய தேர்வாக இருந்திருக்க கூடும் நம்புறேன். இதுதான் நிலைப்பாடு. ஆனா அதான் சொன்னேன், இது எல்லாத்தையும் மீறி தமிழரசு கட்சியினுடைய அடிமட்ட உறுப்பினர்கள் வந்து சஜித்துக்கு ஆதரவாக மக்களிடம் நேரடியாக சென்று பேசும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த அறிவுறுத்தல்களுக்கு அமைய அவர்கள் அது சார்ந்து நடந்திருக்க கூட்டங்கள்ல தாங்களும் சரி மக்களும் சரி கட்சி முடிவோட தான் தாங்கள் இருக்கிறோம் என்றதையும் மக்களும் சஜித்துக்கு வாக்களிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கணும் என்றதையும் அவர்கள் சொல்லி இருக்கிறதாக சொல்லப்படுது. இப்படி இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில கட்சி ஒரு வழக்க சந்திச்சு கொண்டிருக்குது. கட்சியின் அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பான ஒரு பெரிய வழக்கு கொண்டு போய் கொண்டிருக்குது. இங்க ஏற்கனவே கட்சிக்கு யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 உறுப்பினர்கள்ல 2 பேரும் ஒவ்வொரு பக்கத்துல நிக்கினோம். அதை விட இப்ப தலைவர் ஒரு குழப்பத்துல இருக்கிறார். அவருடைய மகனும் அவர் சார்ந்தவர்களும் எல்லாருக்குமே வேலை செய்யற மாதிரியான ஒரு குறுக்கு சாலோட்டி ஒரு குழப்பத்துல இருக்கல. மக்கள் என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியல. என்ன சொன்னா இப்ப எங்கள்கிட்ட இப்ப முதலே சொன்ன மாதிரி இப்ப நாங்கள் எல்லாம் சேர்ந்திருந்தோம்டா கண்டிப்பா நாங்கள் தான் ஜனாதிபதி தெரிவு செய்யக்கூடிய ஒரு குழுவா இருந்திருப்போம். அதுல இந்த மாற்றம்ல இந்தியா தான் விரும்பினது உண்மையா. அதாவது அவருடைய பாதுகாப்பு ஆலோசகர்கிட்ட கருத்துக்களும் அப்படித்தான் இருந்தது. இருந்தாலும் இப்ப இனி ஒற்றுமை என்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இல்லை. இனி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சிதறுபடத்தான் போகுது. வடக்கு வாக்குகள் வந்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்குள்ள சிதறுபடத்தான் போகுது. பெரும்பான்மை வெற்றி பெற போற ஜனாதிபதியோட நிக்க போறோமா இல்லையான்றது தெரியல. மேபி அந்த வெற்றி பெற போற பெரும்பான்மை வந்து வெற்றி பெற போற ஜனாதிபதியோட இருந்தால் சில வேலைகளுக்கான ஏதாவது
பொதுப்படையா பெற்றுக்கொள்ளலாம். இல்லாட்டில் அந்த வெற்றி பெற போற ஜனாதிபதியோட யாராரு விலகாலம் நின்றுச்சுனோ அவர்களூடாக ஏதாவது நாங்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவையும் ரணிலையும் தெரிவு செய்த போது அதுல தமிழர்களுடைய பங்கு பணி இருந்து தமிழர்கள் எதிர்பார்த்த எல்லாத்தையும் அவர்கள் செய்யலை என்றது எவ்வளவு உண்மையோ அது மாதிரி அவர்கள் பல விஷயங்களை செய்தார்கள் என்றதுலயும் உண்மை அந்த உண்மையை மறக்க முடியும். என்ன சொன்னா இப்ப நாங்கள் இப்ப உண்மையா சம்பந்தர் ஐயாண்ட அந்த இறப்புக்கு பிறகான அதை பற்றி காய்ச்சிருக்கிறோம். காணிகள் விடுவித்தது, அரசியல் கைதிகள் இன்றைக்கு 12 பேர் என்னவோதான் அரசியல் கைதிகளாக இருக்கிறார். அவர்களும் விடுவிக்கப்பட வேண்டியவர்கள் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்காக விட்டவர்களை விட இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. அத ஏதோ ஒண்ணு சாதிச்சிருக்குது. அந்த அணுகுமுறை அந்த எது இலக்கோ அந்த இலக்க முழுமையாக எட்டவில்லை என்றாலும் அது நோக்கியாவது எட்டி அதை நோக்கி ஒரு நகர்வு செய்திருக்கு. எங்களுக்கு உண்மையா அந்த டைம்ல விளக்கீடே செய்ய முடியாத நிலைமையில இருந்த நாங்கள் மாவீர தினம் கொண்டாடுற அளவுக்கு மாறி இருக்கிற முடியல. முள்ளிவாய்க்கால் ஒரு நினைவு தூவிய எழுப்பி ஒரு பெரிய நினைவு தினத்தை நடத்துறதுக்கான ஒழுங்குகளை செய்யற அளவுக்கான ஒரு வெளிய அந்த அணுகுமுறை ஏற்படுத்தி இருந்தது. நீங்க யாழ்ப்பாணத்துல திலீபன் நினைவு தினம் எல்லாமும் செய்கிற அளவுக்கு மஞ்சள் சிவப்பு கொடி கட்டி செய்கிற அளவுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி அதுகள் எல்லாத்தையும் அரசியலுக்காக யாரும் என்னவும் பேசிட்டு போலாம், அது வேற. ஆனா அதெல்லாம் நிகழ்ந்து இருக்கு. ஆனபடியால நாங்கள் இப்ப எப்படி இத கொண்டு போக போறோம் இந்த வேட்பாளர் இப்ப நாங்கள் இல்ல ஒரு வகையில பரவாயில்ல மாதிரி இருக்கு. இப்ப பார்த்தா இப்ப அனுரவை விட மெட்டால் வேண்டாலும் இப்ப நாங்கள் யாரோ ஒரு குரூப் நிக்குது அதோட என்ற மாதிரியான ஒரு விஷயத்துல ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கலாம். நிக்கணும் தானே, தேசியத்தோட இல்லாத எல்லாரும் அதோட நிக்கிறது தமிழர்கள் என்ற விஷயத்துல. திருப்பி வந்து என்ன சொல்லுவேன், நீங்க எங்களை எலக்ட் பண்ணல தானே, அதனால எங்களால ஒண்ணும் செய்ய முடியல, இப்படிதான். இல்ல பெரும்பான்மை மக்கள் ரணிலுக்கு போட்டு வெளில வச்சா சொல்றாங்க. மக்கள் அப்படி இருக்கணும் என்று தெரியல, பார்க்கலாம். இன்னும் ஒரு நாட்டு நடப்பு இங்க பெரும்பான்மை விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்ல, அதை விடுங்க. சரி பார்க்கலாம். இன்னொரு நாட்டு நடப்பு நிகழ்ச்சி கொஞ்சம் நீளமா போச்சு. மனத்தை தீர்த்துறதுக்கு நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.